ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக மகா பெரியவா அருள் இருக்கிற நமது மதத்தின் பெருமைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் கடைசியாக வேத ரக்ஷணத்துக்குன்னு பிராமண ஜாதின்னு ஒரு ஜாதி தனியாக இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு பெரியவா தானே அதுக்கு விளக்கமும் கொடுக்குறா. அதாவது பிராமணன் வேறு தொழில் செய்து பணம் சம்பாதித்து இந்திரிய சுகங்களில் விழவே கூடாது. அவனுடைய ஒரே தொழில் வேத ரக்ஷணம் தான். பணம் சம்பாதிக்கிற லட்சியம் இவனுக்கு கூடவே கூடாது. பரம தியாகியாக லோகக்ஷேமார்த்தமாக வேத ரட்சணம், கர்ம அனுஷ்டானங்கள் முதலியவற்றை செய்து கொண்டே காலம் கழிக்கணும். இவன் பட்டினி கிடந்து சாகாமல் மற்றவர்கள் இவனை ரட்சிக்க வேண்டும். அத்தியாவசியமாக உயிர் வாழறதுக்கு என்ன அவசியமோ அதை இவனுக்கு தந்து காப்பாற்ற வேண்டும். யஜ்ஞங்களுக்கு வேண்டிய திரவியங்கள் இவனுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வசதி செய்து தர வேண்டும். மற்ற தொழில்களில் நம்ம சம்பளம் கொடுக்குறோம், ஒரு பண்டத்தை வாங்கினா அதுக்கு விலை கொடுக்குறோம். அந்தந்த தொழில்களால் பண்டங்களால் நமக்கு ஒரு சௌகரியம் கிடைக்கிறதுனால இப்படி செய்கிறோம். அதே போல் சமூகம் முழுவதற்கும் மந்திர சப்தங்களாலும் யஜ்ஞ கர்ம அனுஷ்டானங்களாலும் க்ஷேமம் ஏற்படுத்துகிற பிராமணர்களுக்கு பிரதியாக அவர்களுடைய ஜீவன உபாயத்துக்காக செய்யத்தான் வேண்டும். இதில் சாஸ்திரங்கள் பிராமணனுக்கு அரண்மனையை கட்டி கொடு, பஞ்ச பவுன் முதலாம் மாறி கொடு அப்படின்லாம் சொல்லவே இல்லை. யஜ்ஞங்களில் திரவிய லோபம் இல்லாமல் இருக்க அவனுக்கு வேண்டிய செல்வத்தை தர சொல்லித்தான் சொல்லியிருக்கு. ஆனால் அவனுடைய தனி வாழ்க்கையில் துளிக்கூட பிராமணனுக்கு ஆடம்பரமே இருக்கக்கூடாது. அவன் இந்திரியங்களை வாட வாட வச்சுத்தான் அதனால் கிடைக்கிற மந்திர சித்தியால் தான் லோக க்ஷேமார்த்தத்தை உண்டு பண்ண வேண்டும். நடுநடுவே வேதத்தை எழுதி படிக்காமல் கேட்டுத்தான் பாடம் பண்ண வேண்டும்னு சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு பெரியவா கேட்குறா. இதற்கு காரணமும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. வேதங்களின் சப்தம் லோகத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால் அது எழுத்தில் புஸ்தகமாக இருந்து விடக்கூடாது. அது புஸ்தகமாக வந்துட்டால் அதை அப்புறம் மனப்பாடம் பண்ணி தினமும் ஓதுகின்ற காரியம் போய்விடும். இதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. விஷயந்தான் புஸ்தகத்தில் இருக்கே, அவசியம் ஏற்படுற போது நம்ம அதை பார்த்துட்டா போச்சு, இதை போய் பொழுதை செலவழித்து மனப்பாடம் பண்ணுவானே அப்படின்னு ஒரு அஸ்ரத்தை வந்துடும். இதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறா பெரியவா. பஞ்சாங்கக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பஞ்சாங்க கணித நிபுணர்கள் இருந்தாங்க. அதாவது அன்னன்னைக்கு திதி, வாரம், நட்சத்திரம் இதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்கிறது, கிரகணங்களுடைய காலத்தை ரொம்ப துல்லியமாக நிர்ணயம் பண்ணி சொல்கிறது, வீடு வீடாக போய் இந்த தகவல்கள்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கக்காரர்கள் அப்படின்னு இருந்தாங்க. எப்போ அந்த பஞ்சாங்கம் அச்சில் எல்லாருக்கும் விநியோகம் ஆகிடுத்தோ அதுக்கப்புறம் அந்த பஞ்சாங்கக்காரர்களுடைய தொழில் நசிச்சு போயிடுது. இந்த சாஸ்திரத்தை பஞ்சாங்கக்காரர்கள் மறந்தே போயிட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் தான். பஞ்சாங்கம் அச்சில் வெளிவந்தது தான். இதே மாதிரி தான் வேதங்களை புஸ்தகத்தில் எழுதி வைத்து கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தாக்க அதுக்கும் இதே கதி தான் உண்டாகிருக்கும். வேத சப்தங்கள் லோகத்தில் இருந்துண்டு சமஸ்த ஜீவ ராசிகளுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கு இடம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை சப்தத்தை ரட்சிக்கணும். அதை எழுதி வச்சு படிக்கக்கூடாது. அத்தியாயனம் பண்ணி பண்ணி மனப்பாடம் பண்ணி சப்தங்கள், வேத சப்தங்கள் லோகம் முழுக்க இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். எழுதி வச்சுட்டா அஸ்ரத்தை வந்துடும்னு நம்ம முன்னோர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. வேதத்தை எழுதி படிக்கிறவனை அதமன் அப்படின்னே சொல்கிறாங்க. தமிழில் பார்த்தாக்க வேதத்துக்கு எழுதா கிளவி அப்படின்னே பேர். சமஸ்கிருதத்தில் வேதத்துக்கு ஸ்ருதி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஸ்ருதினா காதால் கேட்கப்பட வேண்டியது, அதாவது எழுத்தில் படிக்கப்படக்கூடாதது அப்படின்னு அர்த்தம். வாயால் சொல்லி காதால் கேட்டு மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் இது பகுதி நேர வேலையாக இல்லாமல் முழு நேர வேலையாகி விட்டது. ஒருத்தர் பாதம் பாதமாக சொல்லி கொடுக்கறதும் சிஷ்யர்கள் ஒவ்வொரு பாதத்தையும் 2 முறை சந்தை சொல்வதுமாக வேத சப்தமானது சூழல் முழுவதும் நிரம்பி பரவி வந்தது. இப்படி எத்தனையோ 1000 தலைமுறைகள் பெரிய சமுத்திரமாக விரிந்து கிடக்கிற வேத சாகைகளை வாய்மொழியாகவே வாழ வைத்து இந்த நூற்றாண்டுடைய ஆரம்ப காலம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த லட்சம் காலத்து பயிரை நமக்கு பகவத் ஆக்ஞையாக கிடைத்த கடமையை நாம் நாசம் பண்ணிட்டா அதை விட பெரிய பாவம் ஒன்றுமே இல்லை. வேதம் போயிட்டா அதுக்கப்புறம் பிராமணன்னு ஒரு தனி ஜாதி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது பார்ப்பானே வெளியே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கேயாவது கோயவனே வெளியே போ, வண்ணானே வெளியே போன்னு சொல்கிறத கேட்குறோமா? இல்லை. ஏன்னு கேட்டால் கோயவர்களோ வண்ணார்களோ திடீர்னு ஒரு ஊரை விட்டு போயிட்டாக்க அவர்களை
திரும்ப கூட்டின்னு வந்து ஊரில் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னென்னா, குயவனால் வண்ணானால சமூகத்துக்கு பிரயோஜனம் இருக்கிறது. வேத ரக்ஷணத்தை பண்ணிட்டு சத்வ குணத்தோட படாடோபம் இல்லாமல் பிராமணன் இருந்து கொண்டிருந்த வரையில் மற்றவர்கள் இவனால் சமூகத்துக்கு பெரிய பிரயோஜனம் இருக்கிறது அப்படின்னு கண்டுண்டாங்க. அதனால் இவன்கிட்ட நிறைந்த அன்பும் மரியாதையும் விசுவாசமும் காட்டின்னு வந்தாங்க. இன்றைக்குள்ள மாதிரி துர்பிக்ஷமும் வியாதிகளும் இல்லாமல் அப்பொழுதெல்லாம் சமூகம் சௌக்கியமாகவே இருந்தது. அப்படின்னா அதற்கு காரணம் வேத சப்தங்களும் யக்ஞ கர்மங்களும் நடந்து வந்தன அப்படிங்கிறத மற்ற ஜனங்கள் நன்றாகவே உணர்ந்து கொண்டு இருந்தாங்க. இதனால தான் வேதத்தை ரட்சிக்கிறதுக்கு, வேத சப்தங்களை கர்ம அனுஷ்டானங்களை ரட்சிக்கிறதுக்கு பிராமணன்னு ஒரு ஜாதி வேணும். அந்த ஜாதி பிராமண ஜாதியானது வேதத்தை ரட்சிக்கிறது, கர்மானுஷ்டானங்களை லோகக்ஷேமார்த்தமாக பண்ணுறது, இதை தவிர வேறு எந்த தொழிலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்படின்னு தன்னுடைய கேள்விக்கு தானே பதிலையும் சொல்லி பெரியவா முடிச்சுக்கிறார். இதோட இந்த தொடர் நிறைவு பெறுகிறது. அதாவது இந்த தொடரை ஆரம்பித்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நான் ஒரு தடவை லேசாக ஞாபகப்படுத்திடுறேன். சில மாதங்களுக்கு முன்னால் சனாதன தர்மத்தை பற்றி பலரும் பலவிதமாக பேசினதுனால இந்த சனாதன தர்மம்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மம்னா என்ன, அதனோட சிறப்புகள் என்ன, அதை ஏன் இப்படி தாக்குதலுக்கு உள்ளாருது அப்படின்னு பெரியவா வாயால் சொல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த தொடரை ஆரம்பித்தேன். இது ஏகப்பட்ட வாரங்களாக இது அள்ள அள்ள குறையாத தொடராக அது வந்து கொண்டே இருக்கிறது. இத்துடன் இந்த தொடர் முற்று பெறுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். மகா பெரியவா சரணம்.